அந்த இடத்துல ஏன் கப்பல் வந்து அங்கே நிற்கிது, மூவ் பண்ணியாச்சுன்னா போட்டு தள்ளிடுவேன்ற அளவுக்கு அவங்க மிரட்டி வச்சுருக்காங்க. அங்கே இந்தியாவோட 40 ஃப்ளீட் 40 கப்பல்கள் காத்து கிடக்கு. வெளியே வர முடியல, உள்ளே போக முடியல, எண்ணெய் ஏற்ற முடியல. இப்போ அஃபீஷியலாகவே 650 மிலிட்ரி பீப்புள் இங்கே வளைகுடால இப்போ இறந்து போயிருக்காங்க 4 நாளில். ஆனால் அன்அஃபீஷியலாக வந்து 1200 பேர் சொல்கிறாங்க. அமெரிக்க வீரர்கள், வெறும் பீப்புள் இல்லை, வீரர்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் நடக்கும். நடக்கிற ப்ராசஸிங் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ குரூட் ஆயில் ஸ்டோரேஜ் வந்து இன்னும் நமக்கு 15 நாளைக்கு தான் இருக்குது. 15 நாளைக்கு. அந்த காண்டு தான் இன்னைக்கு வந்து யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேன். 28ஆம் தேதி ஆரம்பித்தது. 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ்டு. அது இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 லட்சம் பேரல் ரஷ்யா வந்து தரேன்ருக்காங்க. அது பட் 90 லட்சம் எந்த மூளைக்கு பத்தும்? எது எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு நல்லதில்லை. இப்போதைக்கு இந்தியாவோட நிலைமை வந்து கவலைக்கிடமாக தான் இருக்குது. நமக்கு இந்தியாவு கப்பல் ஏன் அப்படின்னா, இந்தியா முன்னாடி ஈரான்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு இருந்தோம். அந்த இடையில இவர் வந்த புதுசில் நம்ம போன ஜனவரி ட்ரம்ப் வந்தாரா, வந்த உடனே கூப்பிட்டு நீங்கள் வந்து இங்கே வாங்கக்கூடாது, ஈரானில் வாங்கக்கூடாது அப்படின்னா, சரி ஓகே பாஸ் அப்படின்ட்டு ஈரானில் வாங்குறத கட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ ஈரானுக்கு வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்களே, என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜ்யர் வந்தால் கூட ஓகே, நாட்டுக்கு நாடு சரி பரவாயில்ல, அவங்க நாடு அவங்க எடுத்துக்கிறாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னா இந்த நேரத்தில் உலக அளவில் அவங்களுக்கு பொருளாதார தடை வச்சுருக்காங்க. அதனால வந்து வாங்கலை. ஆனால் ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கும் பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. அமெரிக்கா என்ன யுஎன் மூலமாக விதிச்சிருக்காங்க. ஏன்னா யுக்ரைனோட சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு பொருளாதார தடை. ஆனால் நம்ம வந்து ரஷ்யா கூட நல்ல உறவோட அங்கே ஒரு 5-6% நம்முடைய மொத்த தேவைக்கு ஆயில் வாங்கிட்டு இருந்ததை 42% ஆயில் வாங்கணும். அவங்க வந்து ரேட் வேறு கம்மியாக வர கொடுத்தாங்க நமக்கு. இங்கே சவுதியில் ஆயில் வாங்குறத விட யுஏயில் ஆயில் வாங்குறத விட ஒரு $2-3 $4 சில நேரங்களில் $15 பக்கம் கம்மியாக வர கொடுத்தாங்க கேள்வி அங்கேருந்து. அப்போ நம்ம வந்து 42% நமக்கு தேவைக்கு அங்கே வாங்கணும். மிச்சதெல்லாம் சவுதியில், யுஏயில், அப்புறம் கொஞ்சம் வந்து வெனிசுலாவில் கொஞ்சம் வாங்கணும். அமெரிக்கா வந்து நேரடியாக சில நேரம் அங்கேருந்து கொடுத்தா கூட, இல்லைன்னா இந்த ஈராக்கில் இருக்கிற எண்ணெய் வந்து அமெரிக்கா டீல் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம மொத்தத்துக்கு இது புரிதலுக்காக சொல்கிறது. இதில் அந்த இடத்துல ஏன் கப்பல் வந்து அங்கே நிற்கிது, மூவ் பண்ணியாச்சுன்னா போட்டு தள்ளிடுவேன்ற அளவுக்கு அவங்க மிரட்டி வச்சுருக்காங்க. மூவ் பண்ண முடியாது. ஓகே, என்னென்னா எவ்ரிடே வந்து 100க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல் இந்த ஓமான் கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கும் பெர்ஷியன் கல்ஃபுக்கும் இடையில வந்து ஒரு மூக்கு மாதிரி வளைஞ்சு வரும் ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஜலசந்தி. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியே தான் டெய்லி வந்து எவ்வளோன்னா 2,20,00,000 பேரல் டெய்லி வந்து அங்கேருந்து வருது. அதுதான் 20% ஆஃப் வேர்ல்ட் ப்ரொடக்ஷன். 20-25%. சில நேரங்களில் 29%. சில நேரங்கள் ரெகுலர் ஆவரேஜாகவே 22%. ஓகே, அப்போ 22, 21, 22% மொத்த உலகத்தோட எண்ணெய் தேவை. அப்புறம் நேச்சுரல் கேஸ் எங்கே அதிகம்னா கத்தாரில் அதிகம். அந்த கத்தாரோட நேச்சுரல் கேஸ் நம்ம இந்தியாவோட 60%, 80%, 60%க்கு மேலே இந்தியாவோட நேச்சுரல் கேஸை வந்து கத்தார் தான் நமக்கு வந்து பூர்த்தி பண்ணுது. நமக்கு பரவாயில்ல, ஜப்பான் இருக்குல்ல, அதோட நேச்சுரல் கேஸ் தேவை இருக்குல்ல, அதோட 80%க்கு மேலே கத்தார்லேருந்து தான் வருது. அதுபோக சவுத் கொரியா, அப்புறம் அங்கேருந்து சுத்திகரித்து அங்கே பக்கத்தில் சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் அங்கே புருனேல இருக்கிறதெல்லாம் வந்து மலேசியாவுக்கு அங்கெல்லாம் போகும். அது வேறு. இந்த பக்கம் ஏசிய நாடுகளில் வந்து நிறைய சுத்திகரித்து எல்லா நாட்டுக்கும் வந்து அனுப்புவாங்க. ஸோ இது பேசிக். இது அப்போது இந்தியாவுக்கு எங்கேருந்து வாங்குவாங்கன்னா சவுதியிலேருந்து வாங்குறாங்க, யுஏயில் அபுதாபிலேருந்து வாங்குறாங்க, அதுக்கப்புறம் குவைத்துலேருந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு கணக்கு தெரியல. ஆனால் அமெரிக்காவுக்கு பில்லை போட்டு இதுலேருந்து ஈராக்லேருந்து கொஞ்சம் வாங்குறாங்க. அப்போது அந்த ஓரத்தில் அந்த கடலில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஈரானோடது. ஈரானில் அவன் 42 லட்சத்து 45 லட்சம் பேரல் வருது. அதில் 35 லட்சம் பேரலுக்கு மேலே சைனாவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஈராக், அப்புறம் கீழே வந்து அதுக்கடுத்து கீழே வந்து குவைத்து, அதுக்கப்புறம் கீழே வந்தால் சவுதி அரேபியாவோட ஒரு பார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கத்தார் இருக்குது, அப்புறம் சின்னதாக ஒரு தீவு வந்து பஹ்ரைன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங்காக வந்து யுஏஇ இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் மூக்கு வளையும் இல்லையா, அங்கே வந்து ஓமானோட இடம் இருக்குது. ஸோ இத்தனை நாடும் இந்த இடத்துல இருக்குது.
இத்தனை நாட்டோட வணிகமும் இதை சார்ந்து தான் இருக்குது. அதில் என்னென்னா இங்கே வந்து எல்லாம் இங்கே வர்றது எல்லாமே அந்த ஹர்மோஸுங்கிற இடத்துல தான் வந்தாகணும். அந்த ஹர்மோஸை பற்றியும் சொல்லிட்டோம்னா கொஞ்சம் புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா இப்படி நேரடி வர்றதுல வந்து ஒரு இடத்த வளைஞ்சு வருது. இந்த வளையிற இடம் வந்து 50 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா. ஓகே, 50 கிலோமீட்டர். அப்புறம் 2க்கு இடையில வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது இந்த பக்கம் ஓமானோட இடம், அந்த பக்கம் ஈரான். 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 33 கிலோமீட்டர். ஓகே, அப்போ ஓமானுக்கு வந்து 15 கிலோமீட்டர் சொந்தம். ஈரானுக்கு 15 கிலோமீட்டர் சொந்தம். சரி. அப்ப இவங்க சொந்தம்னா, இப்போ அவங்க இடத்துல சப்போஸ் கப்பல் போக முடியல அப்படின்னு சொல்லி தடுத்தாங்கன்னா, இந்த ஓமான் சைட்ல வந்துரலாம்ல? வர முடியாது. என்ன காரணம்னா, ஆழம் இல்ல. அதாவது அதாவது எப்படின்னா, இந்த மொத்தம் 33 கிலோமீட்டர் அகலத்துல 8 கிலோமீட்டர் கடல் இருக்குல்ல, அது மட்டும் தான் ஷிப் ஆழமா இருக்கு. போகக்கூடிய ஆழம் அவங்கள்ட்ட இருக்கு. இருக்கு. அது அவங்க இடத்துல இருக்கு. அப்போ அவங்க சொந்த இடத்துல தான் இந்த உலகத்தோட 22% வணிகம். இப்ப 10 கோடின்னு வச்சுக்கங்களேன். அப்ப 2,20,00,000 பேரல் வந்து எவ்ரிடே அங்கேருந்து வருது. அது இல்லாம, ஓகே, மருந்து பொருள், உணவு பொருள், மத்த பொருட்கள், அதுக்குன்னு வணிக கப்பல் இருக்குல்ல, அதுவும் அங்க போகுது. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஹார்மோஸ் இருக்கு இல்லையா? அதோட கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ஸ். வர்த்தகத்தோட கழுத்து மாரி இருக்கு. ஆமா, ரொம்ப. அதாவது உலகத்தோட இந்த இது மட்டுமே வந்து இவ்வளவுனா, ஆ ஆயில் டேங்கர் வர்றது போறது மட்டும் இவ்வளவுனா, அது இல்லாம மத்த பொருட்கள் வரணும்ல. அப்போ ஏன்னா இப்போ பந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லி இவங்களோட போர்ட் இருக்கு. ஈரானோட போர்ட். அதில ஒரு 3, 4 ஜெட்டி அந்த 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 ஏரியாக்கள்ல அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மேஜர் ஏரியா நினைக்கிறேன். அதில ஒரு இது வந்து இந்தியா பராமரிக்குது. ஓகே, 1. அப்போ இந்தியா பராமரிக்கலாம். பராமரிச்சு அங்க லீஸுக்கு எடுத்து அத பராமரிச்சு அங்க வரக்கூடிய லாபத்த வந்து எடுத்து கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா, இப்ப என்னன்னா, அங்க இந்தியால இருந்து துணி வகைகள் போகணும்னு வச்சுக்கங்களேன். கப்பல்ல கண்டெய்னர் கண்டெய்னரா போயிட்டு அங்க வந்து இறங்கணும். இல்ல மருந்து பொருள் போகலாம். உணவு பொருள் போகலாம். பதப்படுத்தப்பட்ட உணவு பொருளா, சீ ஃபுட் போகலாம். என்ன வேணாலும் போகலாம்ல. அதுல நெறையா இந்த ரூட்ல தான் எப்படி பார்த்தாலும் அந்த 8 கிலோமீட்டர் இருக்குல்ல, அது ஈரானோட 8 கிலோமீட்டருக்குள்ள தான் போயாகணும். இப்படியெல்லாம் வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இதெல்லாம் இவ்வளோ தூரம் டீட்டெயில் சொல்ல காரணம், இதெல்லாம் இது புரிஞ்சிரும். இப்போ இந்த மாரி ஒரு இடத்துல நம்ம இந்தியா வந்துட்டோம்னா, அங்க இந்தியாவோட 40 ஃப்ளீட் 40 கப்பல்கள் காத்து கிடக்கு. வெளிய வர முடியல, உள்ள போ முடியல, எண்ணெய் ஏத்த முடியல. என்னன்னா, இந்தியால வந்து எப்பவுமே என்ன சொல்லணும்னா, நமக்கு வந்து குரூட் ஆயில் ஸ்டோரேஜ் ஒண்ணு இருக்கும். அதிலேருந்து அந்த குரூட் ஆயில எடுத்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோலு, டீசலு, நாப்தா, மண்ணெண்ணெய் அப்படின்னு அப்புறம் தார் வரைக்கும் அதெல்லாம் பிரிச்சு, பிரிச்சு போகும். அதானே நம்ம ப்ராசஸு குரூட் ஆயில்லேருந்து. கடைசியா வர்றது கொல கொலன்னு வந்து சேர்றது தாரு. இப்போ குரூட் ஆயில் இங்கேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் இங்கே வர்றத வந்து இந்தியால நம்ம நம்ம இதுக்கு வண்டியில ஓட்டுறதுக்கு, அப்புறம் இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க், இந்த பெட்ரோல் பங்குக்கு அனுப்புறதுலேருந்து ஆரம்பிச்சு, எல்லா அப்புறம் வேற வேறு வேறு இண்டஸ்ட்ரீஸ் அனுப்புறது. அதுக்கப்புறம் கப்பல்ல ஏத்தி வேற வேற நாடுகளுக்கு அனுப்புறது. அப்புட்ன்னு இந்த குரூட் ஆயில் நிரம்பிட்டே இருக்கணும். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் நடக்கும். நடக்கிற ப்ராசஸ் இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்ப குரூட் ஆயில் ஸ்டோரேஜ் வந்து இன்னும் நமக்கு 15 நாளைக்கு தான் இருக்கு. 15 நாளைக்கு தான். ஆமா. இப்ப இந்தியா வந்துட்டு இப்போதைக்கு பாதிப்பு இல்ல. நீங்க பதட்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாள் கன்டின்யூ ஆனா இது நமக்கு அதான் பாதிக்கும்? என்னன்னா, குரூட் ஆயில் ஒரு 15 நாளைக்கு இருக்கு. இது எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் வச்சிருப்பாங்க இல்லையா? அது ஒரு 10 நாளைக்கு இருக்கு. அப்ப மொத்தம் 25 நாளைக்கு தேவைப்படுற நமக்கான இது இருக்கு இப்போ. ஆனா, இப்போ வந்து 6வது நாள் 28ஆம் தேதி ஆரம்பிச்சது. 21ஆம் தேதியிலிருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து குளோஸ்டு. அப்போ நம்மளோட எண்ணெய் வந்து மெஜாரிட்டி அங்கேருந்து வாங்குறோம். அது இல்லாம இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 90,00,000 பேரல் அ ரஷ்யா வந்து தரேன்ட்டு இருக்காங்க. ஓகே. அது பட் 90,00,000 எந்த மூலைக்கு பத்தும்? ஓகே. ஏன்னா மேபி கொஞ்சம் டேஸ எக்ஸ்டெண்ட் பண்ணும். கூட ஒரு 1 வாரம் அப்படி போகும். ஓகே. ஆனா, இப்ப என்ன டிமாண்ட் வரும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க ரஷ்யால வாங்கக்கூடாதுன்னு சொல்லித்தான், அவன் வந்து 25% டாரிஃப் போட்டத பெனால்டின்னு போட்டு 50% ஆக்குனாய்ங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசி 32% குறைச்சுட்டேன். 18% உனக்கு வந்து மொத்தத்துக்கு டாரிஃப் வரி போடுறேன். ஆனா, நான் அங்கேருந்து அனுப்புறதுக்கு 0% வரி போடணும் அப்படின்னு கையெழுத்து போட்டாய்ங்க. அந்த கையெழுத்தெல்லாம் போட்ட காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, அனில் அம்பானி எப்ஸ்டீன் ஃபைல்ல மாட்டுனது. நம்ம மோடி எப்ஸ்டீன் ஃபைல்ல மாட்டுனது. அதுக்கப்புறம் இப்போ போன வாரம் வந்து அ இங்க ம அ அ 25ஆம் தேதியா? ஆமா 25ஆம் தேதி போயிட்டு 27ஆம் தேதி நம்ம பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு போயிட்டு, அ ஈரான கண்டனம் பண்ணிட்டு, அப்புறம் பாலஸ்தீன கண்டனம் பண்ணிட்டு, இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்து சேர்ந்தாரு. அந்த காண்டு தான் இன்னைக்கு வந்து ய யாருக்கு வேணாலும் குடுப்பேன், இந்தியாவுக்கு குடுக்க மாட்டேன்.
ஏன்னா உலகத்திலேயே கன்சம்ஷனில் வந்து நம்பர் 1 வந்து சைனா. இதோட இந்த குரூட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கு. நம்பர் 2 இந்தியா. ஏன் இந்தியா மக்கள் தொகை யோசிச்சு பாருங்க. பாப்புலேஷன் ஆமா உலகத்துல நம்பர் 1 பாப்புலேஷன். நமக்கு அப்புறம் தான் சைனாவே. அப்ப இந்த மாதிரி இருக்கு. நம்மளுடைய முடிவுகள் நம்ம எடுக்கிற இது வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம அரசு தானே எடுக்கணும். அவங்க வந்து தவறா போகுதோன்னு ஒன்று இருக்கு. அப்போ ஈரானோட நீ சமாதானப்படுத்தணும். ஈரானோட சமாதானப்படுத்தணும்னா, ஈரானோட அ ம அ அல அலைடா அலையன்ஸா இருக்கிறது யாரு? சைனா இருக்கான், அ ரஷ்யா இருக்காய்ங்க, வடகொரியா இருக்காய்ங்க. இப்போ வந்து அரபு நாடுகள் வந்து ஈரானுக்கு ஃபேவர் ஆயிட்டு இருக்காய்ங்க. அமெரிக்கா வேண்டாம். ஓவராலா ஒண்ணு சேர்ந்துரலாம் ஒண்ணு அப்படின்ற மாரி. சேர்ந்துரலாம். ஃபேவர் ஆகிட்டு இருக்காங்க. ஆமா. அதே மாரி இஸ்ரேல் வந்து நீ தொடச்சு எறிஞ்சுருவோம். இனி இஸ்ரேல் இங்க இருந்தா தானே பிரச்சனை. அப்படின்ற அளவுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பேசிக் வந்து நம்பர் 1 வந்து 40 ஃப்ளீட் வந்து விட மாட்றாய்ங்க. இந்தியா வந்து இங்க டிப்ளீட் ஆயிட்டே இருக்கு. ஓகே. நம்பர் 2 வந்து அ ஸ்பெயின் வந்து நீ மோசம் அப்படின்ட்டாய்ங்க. நான் மோசம்னா பரவால்ல நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எவ்வளவு நேரத்துக்கு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருப்ப அப்படின்னு. முக்கியமா அதுக்கப்புறம் இந்த சொல்ல வேண்டியது கடைசியா முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கால மிலிட்டரி சைட்ல இருந்து ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. அதாவது அங்க காங்கிரஸ் எதிர்ப்பு வருது செனட்ல இருந்து. அப்புட்ன்னா ஓட்ட மாத்தி கீத்தி போட்டு பண்ணிருவாய்ங்க. அப்புறம் ஏதாவது இது பண்ணிறலாம். மக்கள் புரட்சி போராட்டம் பண்றாங்கன்னா, அத வந்து சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. அது இல்லாம எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறாங்கன்னா, அதுலேருந்து இப்படி வேணும்னு பண்றாங்கன்னு சொல்லிறலாம். மிலிட்டரி வந்தாங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு ட்ரம்ப் அடங்கணும். இது பண்ணியாகணும். ஏன்னா, இப்போ அஃபிஷியலாவே 650 மிலிட்டரி பீப்பிள் இங்க வளைகுடால இப்ப இறந்து போயிருக்காய்ங்க 4 நாள்ல. 650 பேரு. ஆனா அன்அஃபிஷியலா வந்து 1200 பேர் சொல்றாய்ங்க. அமெரிக்கன். அமெரிக்கன். அமெரிக்க வீரர்கள். வெறும் பீப்பிள் இல்ல. வீரர்கள். அது இல்லாம யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்ற அந்த கப்பல், அத பத்தின வேர் அபவுட்ஸ் தெரியல. இங்க அடிச்சுட்டோம்னு சொல்றாய்ங்க. ஸ்ரீலங்கா பக்கத்துல அது வந்து ஈரானோட கப்பல். இவங்க நீர்மூழ்கி கப்பல்லேருந்து அடிச்சுட்டாய்ங்க. யாரு? அமெரிக்கா. ஆ அது இல்லாம முந்தா நாள் ஈவினிங்ல வந்து அ ம வ அங்கேருந்து ஈரான்லேருந்து 650 கிலோமீட்டர் தூரத்தில அ அ அமெரிக்காவோட வார்ஷிப்பு அதுக்கு எண்ணெய் குடுத்த ஒரு கப்பல் வந்து எண்ணெய் கப்பல். அந்த எண்ணெய் கப்பல ஈரான்லேருந்து தாக்கிட்டாய்ங்க. அமெரிக்காவோட கப்பல தாக்குனாய்ங்க. அப்புறம் அதுக்கு பதிலடியா ஈரானோட கப்பல வந்து இங்க ஸ்ரீலங்கா பக்கத்தில. ஸ்ரீலங்கா வந்து 40 நாட்டிகல் மைல். அப்போ ஒரு 70 கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன். அங்க வந்து தாக்கியிருக்காங்க. இந்திய பெருங்கடல்ல. தாக்கியிருக்காய்ங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா நான் சொல்ல வர்றது, 4 நாளைக்கு முன்னாடியே அ ஈரானோட ஐஆர்ஜிசி கிளைம் பண்ணது என்னன்னா, நாங்க 4 மிசைல் அனுப்பிச்சோம். அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. அப்படின்னாங்க. இல்ல அது பொய் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சென்ட்காம் சொல்லி இருக்கு. சென்ட்ரல் கமாண்ட். அவிங்க சொன்னது வந்து, இல்ல அது பொய் அப்படின்றாய்ங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த கப்பல பத்தின வேர் அபவுட்ஸோ, டீட்டெயிலோ எதுவுமே வரல. அது ஒரு வேள அடிபட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்னா, அங்க வந்து 5700 பேர் உள்ள இருந்தாய்ங்க. 5700 பேர் உள்ள வந்து முங்கி செத்து போயிருப்பாய்ங்க. அத பத்தின டீட்டெயில் வரல. அப்படி டீட்டெயில் வந்துச்சுன்னா, அங்க வ ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய பின்னடைவு, பெரிய இஷ்யூ ஆயிரும். மிலிட்டரி ரெவல்யூஷன் மாரி. அதான் சொல்ல வரேன். இங்க இங்க ஆயிருது. அது இல்லாம சம்மந்தம் இல்லாம யாரோ ஒரு நெத்தன்யாகு ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக நீ வந்து இப்படிலாம் நம்மள வந்து பலிகடா ஆக்கிட்டேன்னு சொல்லி, அங்க வந்து ஏற்கனவே பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வறுமை நெறையா இருக்கு அமெரிக்கால. நம்ம பீகார் மாரி அங்க அமெரிக்கால நெறைய இடங்கள் இருக்கு அங்க. ஓகே. பீகார், ஒரிஸ்சா உதாரணத்துக்கு சொல்றது தான். ஒரிஸ்சா மாரி இருக்கு. அப்படிங்கும்போது அந்த அங்க பிரச்சனை. இங்க ஒரு 90 F-15, F-16, F-35 மாரி அந்த ஃபைட்டர் ஜெட் ஃபிளைட் பூரா அதுல இருக்கு. அது எல்லாம் அதோட சேர்ந்து முங்கிருச்சா? என்னன்னு இதுவரைக்கும் தெரியல. ஓகே. இந்த மாரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆளுக்கு வந்து இந்த மாரி வந்து ஒண்ணு அடங்கி வேற மாரி மேனேஜ் பண்ணணும். அல்லது அங்க மிலிட்டரி புரட்சி வந்து பாகிஸ்தான்ல மிலிட்டரி ரூல் இருக்கு இல்லையா? அது மாரி அமெரிக்காலயும் மிலிட்டரி ரூல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு நல்லதில்ல. இப்போதைக்கு இந்தியாவோட நிலைமை வந்து கவலைக்கிடமா தான் இருக்கு. இப்போதைக்கு. சைனா அவனுடைய கப்பல் வந்து உள்ள அனுப்புறாய்ங்க. என்ன நடக்கும்? சைனா கப்பல் வரும்போது அமெரிக்கா என்ன சொல்றாய்ங்க? எங்க ராணுவ கப்பல் ராணுவத்தோட வந்து நின்னு, நாங்க வந்து மத்த கப்பல்ல உள்ள அனுப்புவோம். நாங்க நீயா நானா பார்த்துருவோம்ன்னு சொல்றாய்ங்க. அப்படி பார்க்கும்போது சைனா கப்பல் போகும்போது அவைங்க அடிக்க மாட்டாங்க. அமெரிக்கா அடிச்சாங்கன்னா, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப சண்டை வரும். அப்படின்ட்டு உலகப் போரா வர்றதுக்கான அத்தன வாய்ப்புகளும் அந்த கரெக்ட்டா அந்த எட்ஜ்ல வந்து நிக்குது. என்னன்னா, அமெரிக்காவுக்கு வந்து இங்க உள்ள அத்தனை எண்ணெய் வளங்கள் உள்ள நாடுகளும் தனக்கு அடிமையா இருக்கணும். அத்தனை எண்ணெயும் டாலர்ல விநியோகம் பண்ணணும். டாலர் வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து அச்சடிப்பான். அத வந்து ஒரு பெரிய வேல்யூவா குடுப்பான். அப்படிங்கிறது தான். அது வந்து தனக்கு தான் நல்லா இருக்கணும்னு 4 பேர் சாகடிச்சா தப்பில்லன்றது அவனோட பாலிசி. அமெரிக்கா இப்படித்தான் இருப்பாய்ங்க. ஆனா, அது வந்து அவன் கை வந்து கீழ இறங்கிருச்சு இப்போ. என்ன காரணம்? சைனா வந்து பொருளாதார ரீதியாவும்,
உழைப்பு அது அப்புறம் எல்லாம் மினரல்ஸ்னு எல்லாமே வந்து ரொம்ப டாப்ல இருக்கான் சைனா. சைனாவும் அடக்க முடியல. இவன் கையில வந்து ஆயுதங்கள் வச்சு இப்படி ஊர் உலகத்த பூரா உருண்டை இழுத்தே வந்து வாழ்ந்தவன். இப்போ வாழ்ந்து கெட்டுக்கிட்டு இருக்கவன் அமெரிக்கா. இவன் வந்து கஷ்டப்பட்டவன். இப்போ நல்லா இருக்கவன் சைனா. அப்படிங்கிறது தான். இந்தியா 2க்கு இடையில வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றது தெரியாம, ஒரு தவறான கடந்த 2014ல இருந்து நம்மளுடைய இந்திய பாலிசி நெறையா நேரங்கள்ல தவறாவே போய்க்கிட்டு இருக்கு. நிறைய நேரங்கள்ல. எல்லா நேரங்களும் 100% இல்ல. முன்னாடி வந்து தவறா சில நேரம் நடக்கும். ரைட்டா சில நேரம் நடக்கும். முன்னாடி நம்ம வந்து பாலஸ்தீனத்த சப்போர்ட் பண்ணோம். ஈரான சப்போர்ட் பண்ணோம். சவுதி, துபாய் எல்லாம் யுஏஇ எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ரஷ்யாவ சப்போர்ட் பண்ணோம். நமக்கு சைனா பிடிக்காது. ரஷ்யாவ சப்போர்ட் பண்ணோம். என்ன இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த பிரிக்ஸ்ல வந்து சைனா நம்மளுடைய கைகோர்த்து வர தயாரா இருக்கான். நம்ம தான் வந்து அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு வெளிய வந்துட்டு இருக்கோம். ஸோ பிரச்சனை வந்து இந்தியாவோட நம்மளுடைய ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட ஆட்சி அதிகாரம் வந்து தவறா இருக்கு ஓரளவு. அத நம்ம வந்து நேரடியா முழுசா குற்றம் சாட்ட முடியாது. ஆனா நம்ம பார்வையில வெளிய படிக்கிறது, கேட்கறதெல்லாம் பார்க்கும்போது, நம்மளுடைய அரசு கரெக்ட் இல்லன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து எப்படின்னா, அவங்க பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். அது பிரச்சனை. ஆனா, அதில நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருக்கோம். அப்படிங்கிறது தான். டைம் எடுத்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.